ஸோ டிவி இருக்குது, கபோர்ட் இருக்குது, ஒரு பெட்டு, அப்புறம் ஏசி. ஸோ இந்த செவத்தில் வந்து இவங்க அந்த வீட்டோட ரூல்ஸ்லாம் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய கார்டன் ஏரியா பாருங்கள். ஸோ இந்த கார்டன் ஏரியாவில் நீங்கள் துணியெல்லாம் காய போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இந்த டூரை தான் நம்ம முதல் நாளே எடுத்துருக்கணும். நம்ம ஆக்சுவலாக இதை கடைசி நாள் எடுக்கிறோம். இங்கே காதலர் தினம் படம் பார்த்துட்டிங்கன்னா இந்த டவர் அதில் வரும் தெரியுதுங்களா? உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. இதெல்லாம் டைல்ஸ் போல், டைல்ஸை மாறுதான்னு தெரியல, பட் ஆனால் டைல்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஹலோ, ஹாய், மார்னிங். நீங்கள் நான் சிட்னியில் இருக்கேன். சிட்னியில் டே 4. இன்றைக்கி டே 4 வந்து நம்ம பஸ் டூர் பண்ண போகிறோம். பஸ் டூர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் தங்கியிருந்த ஏர்பிஎன்பி ரூமை பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா நம்ம பஸ் டூர் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் அங்கே என்ட்ரன்ஸு. ஸோ நம்ம தங்கியிருக்கிற ரூமு ரைட் சைடில். ஸோ இதான் நான் தங்கியிருக்கிற ரூமு. இங்கே இருக்க திங்ஸ்லாம் என்னோட தான், இந்த பாட்டில்லாம். ஸோ டிவி இருக்குது, கபோர்ட் இருக்குது, ஒரு பெட்டு, அப்புறம் ஏசி, அப்புறம் ஒரு ஒர்க்கிங் டெஸ்க்கு. ஸோ அந்த லேப்டாப்லாம் என்னோட தான். அப்புறம் கீழே வச்சுருக்கேன். இந்த பக்கம் ரைட் சைடில் ஒரு பெரிய வார்ட்ரோப் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே செவத்தில் வந்து இவங்க அந்த வீட்டோட ரூல்ஸ்லாம் எழுதி வச்சுருக்காங்க. நைட்டு 9 மணிக்கு மேலே சத்தமாக பேசக்கூடாது. பேசினா அப்புறம் அலாரம் மணிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே வந்து சிட்னி வரதுக்கு முன்னாடி நான் வாங்கின ஜாக்கெட்லாம் இங்கே உள்ளே வச்சுட்டேன். ஸோ இந்த வீட்டில் மொத்தம் 3 ரூம் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இப்போது ஃபஸ்ட் ரூம். ஸோ இது செகண்ட் ரூமு, லெஃப்டில் ஒரு ரூமு, அப்புறம் இங்கே ஒரு ரூம். அப்புறம் இந்த பக்கம் வந்து லிவிங் ஏரியாவில் ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து கிச்சன். இது வந்து ஓப்பன் கிச்சன் தான், யார் வேணால் சமைச்சிக்கலாம். ஆனால் 3 வெசல்ஸ் க்ளீன் வச்சிடும். ஸோ இங்கே வந்து பாத்ரூம் டாய்லெட் வெளியில் இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய கார்டன் ஏரியா பாருங்கள். ஸோ இந்த கார்டன் ஏரியாவில் நீங்கள் துணியெல்லாம் காய போட்டுக்கலாம். அதுக்கான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த கிளிப்பு இதெல்லாம். ஸோ இந்த கார்டன் ஏரியா பக்கத்துலேயே இந்த ஒரு வீடு இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த வீடு தான் ஆக்சுவலாக ஓனர் வீடு. ஓனர் பக்கத்தில் தான் தங்கியிருக்காரு. ஸோ இந்த இன்னொரு வீட்டை அவர் கம்ப்ளீட்டாக ஏர்பிஎன்பிக்கு கொடுத்துட்டாரு. ஸோ நான் உங்களுக்கு வீட்டை வெளியிலேருந்து காட்டுறேன். ஸோ நான் இப்போ பின்புறமாக நடந்து வெளில வந்துட்டுருக்கேன். ஸோ இதுதான் வீட்டோட என்ட்ரன்ஸ். ஸோ இந்த வீட்டுக்கு வந்து கீலாம் கிடையாது, எல்லாமே ஆட்டோமேட்டிக் டோர் தான். அவங்க வந்து முன்னாடி நமக்கு பாஸ்வேர்ட்லாம் சொல்லிடுவாங்க. ஸோ நம்பர் லாக் யூஸ் பண்ணி திறந்துக்கலாம். கரெக்டாக பஸ்ஸில் ஏறி உட்காந்துச்சுங்க. ஸோ நமக்கு ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. ஸோ இந்த லாங்குவேஜஸ்லாம் இங்கே ஆடியோ ப்ளே ஆக போகுது. ஸோ மொத்தம் 25 ரூட்ஸ் கவர் பண்ண 25 பிளேசஸ் கவர் பண்ண போகிறாங்க. ரூட்டில் மேப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ பஸ்ஸு இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடம் பேர் வந்து சர்க்குலர் கீ. ஸோ நமக்கு இதோடு சேர்த்து ஒரு ஃபெரி டிக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபெரிலையும் போகலாம். ஃபெரி நம்ம ஆல்ரெடி 2-3 தடவை போயாச்சு. ஸோ பார்ப்போம், டைம் இருந்தால் ஃபெரியில் போகலாம். அப்படின்னா பஸ் மட்டும் முடிச்சுட்டு நம்ம ஒப்பரா ஹவுஸ் பார்க்க போகலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், நான் சிட்னியில் டே டூர்ஸ் எல்லாமே வந்து கெட்டியோ கைடு ஆப்பில் தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பஸ் டூருக்கான காஸ்ட் வந்து $75. இந்த $75ங்கிறது வந்து 75 சிங்கப்பூர் டாலர்ஸ். நான் கீழே உங்களுக்கு கன்வர்ஷன் போடுறேன் எவ்வளோன்னு. பஸ் ட்ரிப் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். பிகாஸ் இது வந்து 25 ஸ்பாட்ஸ் கவர் பண்ணும். ப்ளஸ் ஃபெரி ரைடும் இதில் கவர் ஆகிடும். எனக்கு சிட்னியில் தங்குறதுக்கு 4 nights 5 days தங்குறதுக்கு எனக்கு ஆன காஸ்ட் வந்து $133 இந்த ஏர்பிஎன்பியில். ஸோ $133னால் நம்ம ஊர் காசுக்கு அரௌண்ட் 8,000 ப்ளஸ் வரும். ஸோ 8,500 ஃபார் 4 days வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஓகே தான். இது ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாது, ரொம்ப சீப்பும் கிடையாது. ஒரு டீசெண்டான வீடு, ஒரு ரூமு உங்களுக்கு கிடைக்குதுன்னா இதுக்கு கொடுத்த காசுக்கு இது ஒர்த்து தான். பட் என்னென்னா இது சிட்டி சென்டரில் இருக்காது, கொஞ்சம் தள்ளி இருக்கும். கோக்ரான்ற இடத்துல. சிட்டி சென்டருக்கு நம்ம இங்கேருந்து ஒரு 45 மினிட்ஸ்க்கு ட்ரெயின் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த டூரை தான் நம்ம முதல் நாளே எடுத்துருக்கணும். நம்ம ஆக்சுவலாக இதை கடைசி நாள் எடுக்கிறோம்.
ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அந்த தப்பு பண்ணிடாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு டேவே இந்த டூர் எடுத்துருங்க. இங்கே காதலர் தினம் படம் பார்த்துட்டிங்கன்னா இந்த டவர் அதில் வரும் பார்த்து. நமக்கு ஈவினிங் டைம் இருந்தால் அந்த டவரில் போகலாம். பஸ் விட்டு இறங்கியாச்சு. இப்போ நம்ம ஒப்பரா ஹவுஸ் பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ ஒப்பரா ஹவுஸ் முடிச்சுட்டு திருப்பி அதே பாயிண்ட்லேருந்து ஏறிட்டு நம்ம திருப்பி பஸ் டூர் கண்டினியூ பண்ணலாம். வாங்க ஒப்பரா ஹவுஸ் போகலாம். இந்த ஒப்பரா ஹவுஸ் வந்து சிட்னியோட ஒரு ஐகானிக் டெஸ்டினேஷன் ஸ்பாட்டு. இங்கே வந்து நிறைய ஆடிட்டோரியம்ஸ் இருக்குது உள்ளார. இது ஈவெண்ட்ஸு கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ்லாம் இங்கே நடத்துவாங்க. ஸோ நம்ம இவ்வளோ நாள் வேறு இடத்துல இருந்து ஒப்பரா ஹவுஸ் பார்த்துட்டு இருந்தோம். பிரிட்ஜ் மேலே இருந்து அப்புறம் அந்த பக்கம் க்ரூஸில் போகும்போது எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பட் இன்றைக்கி தான் நம்ம ஆக்சுவலாக ஒப்பரா ஹவுஸ் பக்கத்தில் போய் பார்க்க போகிறோம். பாருங்க, தெரியுதுங்களா? ஒப்பரா ஹவுஸ் நல்லா இருக்கா? ஒப்பரா ஹவுஸ் வந்து 1973 கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிருக்காங்க. ஓவராலாக இதுக்கு வந்து ஒரு 15 வருஷம் ஆயிருக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்கிறதுக்கு. ஸோ ஒப்பரா ஹவுஸ் வந்து டியூ டு இட்ஸ் ஆர்கிடெக்சரல் ஒண்டர் இதை வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ரூஸு, சிட்னி பிரிட்ஜ், ஒப்பரா ஹவுஸ். ஸோ இங்கேருந்து பிரிட்ஜு சூப்பராக இருக்குது. செம வியூ, இங்கேருந்து ஃபுல் வியூ கிடைக்குது. ஸோ ஒரு வழியாக நம்ம ஒப்பரா ஹவுஸ் கிட்ட வந்துட்டோங்க. ஸோ அந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம அங்கே போனோம். இந்த டவர் இங்கே தான் போய் நின்று இருந்தோம், இந்த டாப்பில். அங்கே தான் உங்களுக்கு நான் ஃபோட்டோ போட்டிருப்பேன். இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப பெருசாக ஹைட்டு இந்த மாதிரி தெரியல, ஆனால் அங்கேருந்து பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. சரி வாங்க நம்ம உள்ளே போகலாம். தெரியுதுங்களா? உள்ளே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. இதுதான் டைல்ஸ் போல். டைல்ஸை மார்பிளான்னு தெரியல, பட் ஆனால் டைல்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ தூரத்தில் இருந்து பார்க்குறதுக்கெல்லாம் ஒரே ஸ்ட்ரக்சர் மாதிரி இருந்தது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஒரு தனி ஸ்ட்ரக்சரு, அதுக்கப்புறம் இங்கே தனித்தனியாக ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ ஆக்சுவலாக ஒரு டூர் வேறு இருக்குது, சிட்னி ஒப்பரா ஹவுஸ் டூர்னு. பட் ஆனால் அதுக்கு டிக்கெட்ஸ் இங்கே செல் பண்ணுறதுல நினைக்கிறேன். நம்மளா மொபைல் ஆப் இருக்குது, அதில் தான் வாங்கணும். ஆனால் இங்கே எதுவும் கவுண்டரில் டிக்கெட் விற்கிற மாதிரி தெரியல. இங்கே எதாவது இருக்காங்களா கேட்டு பார்ப்போம். ஸோ உள்ளே போய் கேட்டு வந்தாச்சுங்க. கைடட் டூர் இருக்குது, பட் ஆனால் டிக்கெட்ஸ் இல்லையா. ஒரு மணிக்கு ஒரே ஒரு டிக்கெட் தான் இருக்கான். ஸோ நம்ம ஒரு மணிக்கு வெயிட் பண்ணோம். இப்போ டைம் 10 தான் ஆகுது. ஸோ இப்போ நம்மளால் அவ்வளோ வெயிட் பண்ண முடியாது. உங்களுக்கு நான் ஒப்பரா ஹவுஸ்குள்ளே என்ன இருக்குன்னு தனியாக வேணால் இந்த வீடியோ போடும்போது பிக்சர்ஸ் உள்ளார போடுறேன். ஒப்பரா ஹவுஸில் வந்து அட் அ டைமில் வந்து 2000 பேர் உட்காந்து அந்த ட்ராமா ஸ்கிட்டை பார்க்க முடியுமா? நம்ம அந்த பக்கம் போய் பார்த்துட்டு இப்படி கிளம்புவோம். ஒப்பரா ஹவுஸில் நிறைய படம் எடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மிஷன் இம்பாசிபிள் 2, அப்புறம் மேட்ரிக்ஸ் ரீலோடட், அப்புறம் ஜாக்கி சானோட படம் ப்ளீடிங் ஸ்டீல். ஸோ இந்த 3 படமும் இங்கே எடுத்திருக்காங்க. ஸோ இன்னையோட நம்மளுடைய சிட்னி பயணம் முடிவடைகிறது. நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சிட்டிக்கு போகலாம் ஆஸ்திரேலியாவில். அப்புறம் அந்த சிட்டியில் இருக்கிற இடத்துல உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு ஒப்பரா ஹவுஸோட இந்த பிரிட்ஜு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பிரிட்ஜோட ஸ்பெஷலே 1930s இது கட்டினது தான். இவ்வளோ பெரிய ஸ்டீல் கேபிள்ஸு இதெல்லாம் வச்சு எப்படி அந்த காலத்தில் கட்டினாங்கன்னு தெரியலையே. ஸோ சிட்னியோட மேஜரான டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ்
2 ஒன்று சிட்னி ஹார்பர் பிரிட்ஜு, இன்னொன்று ஒப்பேரா ஹவுஸ். நம்ம 2மே பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். ஸோ எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.